Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம fast max trip பார்க்க போறோம். அதாவது we are going to multiply 2 digit number up to 100. 100 ஓட குறைவான 100 னா ஒரு 3 digit number இல்லையா, அதோட குறைவான எந்த 2 digit நம்பரையும் நாம ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா நாம எப்படி செய்யறது அப்படி நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 21 into 31. சரிங்களா, இது ஒரு 2 digit நம்பர், இது ஒரு 2 digit நம்பர். இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண போறோம்? ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்ணா நமக்கு இங்க 3 digitல ஆன்சர் வரப்போகுது. 4 digitல வந்தா கூட எழுதிக்கலாம், அந்த சைடு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, நம்ம 1s place, 10th place, 100 place, 1000 place அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 1s place இருக்கிற நம்பரையும் இங்க 1s place இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 1s are 1 மல்டிப்ளை பண்ணி இந்த கடைசி டிஜிட்ல போடணும். அதே போல அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்க 10th place இருக்கிற நம்பரையும் இங்க 10th place இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 3s are 6. இப்போ நடுவுல ஒரே ஒரு டிஜிட் இருக்கும் போது அது எப்படி நம்ம எடுத்து போறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸி. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். 1 3s are 3 plus 2 1s are 2. So 3யும் 2ம் ஆட் பண்ண ஆன்சர் என்ன? 5. இந்த 5 தான் எங்க வரப்போகுது? இந்த சென்டர்ல வரப்போகுது. ஸோ ஆன்சர் பாருங்க, 21 into 31 is equal to 651. ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்க, ஈஸியா நாம மல்டிப்ளை பண்ணிட்டோம். நீங்க இது மாதிரி நிறைய கணக்கு நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும். ஒரு மெத்தட் சொல்லும் போது வந்து உங்களுக்கு அப்போதைக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க 2-3 டைம் நீங்க அதை பயன்படுத்தல, இல்ல 2-3 பேருக்கு நீங்க அதை சொல்லி தரல அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு மறந்துடும். ஸோ நீங்க படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் இருக்கும். அது லாங் டேர்ம் மெமரியில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். அண்ட் அதே மாதிரி சேம் டைம் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை என்ன பண்ணணும், அப்பப்போ நீங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, என்கிட்ட இன்னொரு நம்பர் இருக்கு, அதை எப்படி நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து 43 இருக்கு. 43 into 21. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டிஜிட்ல ஆன்சர் வரப்போகுது. எப்படி கண்டுபிடிக்க பாருங்க. இப்போ பாருங்க, 1s பிளேஸ்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க 1s பிளேஸ்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1s பிளேஸ்ல இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 1 3s are 3. அதை மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 10 பிளேஸ்ல என்ன இருக்கு? 4. இங்க 10 பிளேஸ்ல இருக்கு 2 இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். அப்போ சென்டர்ல என்ன நம்பர் போடணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. சென்டர்ல வந்து இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடணும், இந்த நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடணும். பாருங்க, இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 3 2s are 6 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 4. இங்க என்ன இருக்கு? 1 1 4s are 4. ஸோ 6 4யும் ஆட் பண்ணா 10. இங்க 2 டிஜிட் நம்பரா வருதா? அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இங்க இருக்கிற 1s பிளேஸ்ல இருக்கு அந்த நம்பர் இங்க போட்டுக்கிட்டு மீதி இருக்கிற 1 வந்து இந்த இடத்துல கேரி பண்ணணும். ஸோ ஆன்சர் என்ன பாருங்க, 3 0 8 1 ஆட் பண்ணா 9. ஸோ ஆன்சர் வந்து 43யையும் 21யும் மல்டிப்ளை பண்ணா we are getting 903. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க as usual இப்படி போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணா it will take a long time. இது வந்து நம்ம உடனே ஆயிடும். சரிங்களா, அது மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போடுறாங்களே அவங்களாம் என்ன பண்ணலாம், டைம் சேவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணலாம். இது மாதிரி நம்ம நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இந்தியன் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடில் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். ஆனால் நம்ம எதுவுமே என்ன பண்ணுறோம், அப்போதைக்கு ஒரு வீடியோவை பார்க்குறோம், அதுக்கப்புறம் மறந்துடும் தவிர அதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் தான் அது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ நான் வந்து கடைசி ஒரு சம் தரேன், அந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 42 into 63. இதை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை மறக்காம என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். I hope you understand this video. Thank you very much.